இந்த யுத்தத்தில் யார் பக்கம் தவறு, யார் பக்கம் சரி, யார் பக்கமும் சரியில்லை, யார் பக்கம் தவறு இல்லைன்னு பேசாமலே இருந்தால் அது ஒரு வகை. ஆனால் ஷியாக்களாக இருந்தாலும் சரி, சுன்ன ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு தரப்புமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த போரில் வந்து அலியின் பக்கம் நியாயம் இருக்கிறது, மாவியாவின் பக்கம் நியாயம் இல்லை என்று வாதிடுகிறார்கள். அப்போ இப்படி ஒரு தரப்பாக ஷியாக்களாகத்தான் சொல்கிறார்கள். அதையே தான் சுன்ன ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவர்களும் என்ன செய்கிறாங்க, வாதமாக வைத்து இந்த போர் நடந்தது கூடாத ஒரு விஷயமாக இருந்தாலும், தவறான விஷயமாக இருந்தாலும், இதில் வந்து அதிக தவறு வந்து இந்த பக்கம்தான் இருக்கிறது, இவர் பக்கம்தான் நேர்மை இருந்தது, நியாயம் இருந்தது, அலிகளான பக்கம் தான் நியாயம் இருந்தது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி நியாயம் இருக்கிறது என்று எழுதி வைத்தார்கள் என்று சொன்னால் அது ஆதாரம் இருந்தால் சொல்லலாம். என்ன ஆதாரம் இருக்குன்னு, எதுக்காக போர் நடந்தது, அந்த போருடைய பிரச்சனை என்ன, அந்த அடிப்படையை ஆய்வு செஞ்சு இந்த இவருடைய நோக்கம் இதுவாக இருந்தது, அவருடைய நோக்கம் அதுவாக இருந்தது, அதனால் இதான் சரி இதான் தவறுன்னு பேசலாம். அதை பேச மாட்டேங்கிறாங்க. இந்த போருடைய நோக்கத்தை எடுத்து பேசணும். எந்த நோக்கத்துக்கு இவர் போர் செஞ்சார், எந்த நோக்கத்துக்கு அவர் போர் வந்தார் அப்படிங்கிறத எடுத்து பேசாமல் என்ன செய்கிறாங்கன்னா, வேறு வேறு புறக்காரணங்களை வைத்துக்கொண்டு, எப்படி ஆயிஷா நாயகிக்கும் அவங்களுக்கும் நடந்த போரை வந்து அந்த ஒட்டக போர் இருக்கு இல்லையா, அதில் நாய் குறைக்கிற சம்பவத்தோடு இணைத்து அதன் காரணமாக ஆயிஷா தான் தப்பு என்று சொன்னார்களோ, அதே மாதிரி தான் இந்த சிஃபீன் போர்லையும் சொல்கிறார்கள். பிரச்சனை என்ன நமக்கெல்லாம் தெரிகிறது. அதாவது அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் மாவியா, உஸ்மான் ரலியல்லாஹு கொன்றவர்களை நீங்கள் ஒப்படைக்கணும். ஏன் ஒப்படைக்கணும்னு கேட்குறாரு, அந்த கொலையாளிகள் வந்து அலி ரலியல்லாஹுடைய படையில் இருக்கிறார்கள், தளபதிகளாகவே இருக்கிறார்கள், அவருடைய ஆதரவில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, ஒன்று நீங்கள் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். யாரோ எவரோன்று தெரியாமல் இருந்து மாவியா அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும், இது என்னப்பா கோரிக்கைன்னு கூட நியாயம் அவற்றை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் யார் என்பதை நம்ம பல ஆதாரங்களோடு உஸ்மான் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இருந்து யார் யாரெல்லாம் அது பங்கெடுத்தா என்பதையெல்லாம் சொல்லிட்டோம். அதில் அலி ரலியல்லாஹு இருந்த ஆட்கள்லாம் யார், முகமது இப்னு அபூபக்கர் இருந்தார், அபூபக்கருடைய மகன் இருந்தார், அவர் ஒரு கொலையாளியாக பங்கெடுத்தவர், அஸ்தர், இன்னும் பல பேர் நினைஞ்சாங்க அதில் பங்கெடுத்தாங்கன்னு பார்த்தோம். இவங்களையெல்லாம் அலி ரலியல்லாஹு அந்த தளபதிகளாக வைத்திருக்கிறார். ஒட்டக போர்லையும் அவங்கள பயன்படுத்தினார், இந்த சிஃபின் யுத்தத்துலையும் பயன்படுத்தினார். அதை மாவியாவுடைய கோரிக்கைன்னு நம்ம பார்க்கணும். கோரிக்கை என்ன, இவரோடு இருக்கிறவங்க தான் கொலையாளிகள், அலி கொலையாளி என்று மாவியா சொல்லலை, ஆனால் உங்களோட இருக்கிற ஆளுக்கு தான் கொலையாளிகள், அவங்கள வந்து நீங்கள் உயர்ந்த இடத்துல வேறு வச்சுருக்கிறீங்க, அதனால் நீங்கள் வந்து அவங்கள கொலைக்குரிய உஸ்மானுடைய கொலைக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்களா அல்லது என்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா? அதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இரண்டில் எதை செஞ்சாலும் பரவாயில்லை, நான் வந்து இந்த கவர்னர்னு இருக்கிறேன்ல அதை விட்டு விலகி உங்களுக்கு நான் பையத்து செஞ்சு உங்களுக்கு கீழே நான் பணியாற்ற தயாராக இருக்கிறேங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அப்போ இந்த கோரிக்கையில் வந்து அலி அவர்கள் ஏற்றுக்கொள்வது நியாயமா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நியாயமா? அலி ரலியல்லாஹு தான் அவங்க இருக்கிறது பொய்யா? அஸ்தர் வந்து அந்த ஒட்டக போரில் இந்த சிஃபின் போரில் தளபதியாக இருந்தாரா இல்லையா? அப்போ அதனோடு சம்மந்தப்பட்டவர்கள் பலர்லாம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தளபதிகளாக இருந்தார்களா இல்லையா? அப்போ ஊரறிய உலகறிய அந்த காலத்து சமுதாய மக்கள் எல்லாம் அறியக்கூடிய வகையில் யாரை பற்றி மாவியா கேட்குறாரோ அவர் அங்கே தான் இருக்கிறார். அப்போ இவங்களோட தான் வச்சிருக்கிறார். அவர் என்ன செஞ்சுருக்கணும், இவர்கள் கொலையாளிகள் இல்லைண்டாவது சொல்லியிருக்கணும். நீ என்னை தலைவராக ஏற்றுக்க அப்புறமே பார்த்துக்குருவோங்கிறார். அப்போ தலைவராக முதல் கொல்லப்பட்டவர் சாதாரண மனிதர் விஷயமாக இருந்தால் அது கூட ஒரு பதிலாக ஏற்றுக்கலாம். கொல்லப்பட்டவர் ஜனாதிபதி கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ ஜனாதிபதி கொலையில் உள்ள ஆட்களை நடவடிக்கை எடுக்காத அடுத்த ஜனாதிபதி இருந்தார் என்று சொன்னால் அவர் மீது உள்ள நம்பிக்கை போயிருமா இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கை வரணுமாக இருந்தால் நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிற ஏற்றுக்கிறல. இதான பஞ்சாயத்து? அல்ல இதை தவிர வேறு காரணம் இருக்கா? இதை தவிர என்ன காரணம்? எந்த ரெண்டு தரப்பு வரலாற்று ஆய்வாளர்களும் என்ன சொல்கிறார்கள்? இதை தவிர வேறு என்ன காரணத்தை ஷியாக்கள் சொல்கிறார்கள், சுன்ன ஜமாத் இதுதான் காரணம். அப்போ காரணம் இதுவாக இருந்தால் இதில் ஹக்கு பாத்தில வந்து அறிய முடியுமா முடியாதா? இந்த காரணத்துக்காக அவர் கேட்ட கோரிக்கை நியாயம். அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை பிடிச்சி மாவியாட்ட ஒப்படைச்சிருந்தால் அவர் பார்த்துக்கிடுவார்.
அல்ல மாவியாட்ட சப்பு நீன் வரும்போது 2 பேரும் சேர்ந்து இவங்களை காலி ஒன்று கூப்பிட்டா கூட வந்திருப்பார். அல்லது இவரை கூட தண்டனை கொடுத்துருந்தாருன்னா அந்த போர் நடந்திருக்காது, இத்தனை பேர் பலியாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. அதுபோக அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் படையெடுத்து அங்கே சிஃபீனுக்கு போகிறாங்க. சிஃபீனுங்கிறது முஆவியாவுடைய கண்ட்ரோலில் உள்ள பகுதியில் உள்ள ஏரியா. அங்கே உங்களுக்கு மேப் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் சென்ற வாரம். படையெடுத்து வேற போகிறார். இவர் பக்கம்தான் தவறு இருக்கும் பொழுது எனக்கு நீ கட்டுப்பட்டு வர்றியா இல்லையா, அதுதான் அவருக்கு பெருசாக தெரிஞ்சே தவிர இந்த கோரிக்கை முஆவியா அதுக்கு தகுதி படைத்தவர், உரிமை படைத்தவர். அவர் அவருடைய உஸ்மான் ரலியல்லாஹுடைய பனு உமையாவுக்கு பொறுப்பாளராக இருக்கிறாரு. அவர் தன் கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு அடிப்படையில் அவர் அந்த கோரிக்கை வைத்தார் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதுதானே நீங்கள் பார்க்கணும். இதை எந்த அறிஞரும் பார்க்குற மாதிரி இல்லை. என்ன பார்க்குறாங்க, இந்த ஹவ்வா நாய் குறைக்கிறதுக்கு சொன்ன மாதிரி அம்மார் இப்னு யாசிருங்கிற அவரை கொல்லப்பட்ட செய்தியை கொண்டாந்து வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது இவரை ஒரு அநியாயக்கார கூட்டம் கொல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹதீஸ்கள் இருக்கிறது, அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். தக்குத்துலுக்கல் ஃபேத்துல் பாகியா, உன்னை வரம்பு மீறிய கூட்டத்தினர் உன்னை கொல்லுவார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அப்படின்னா அம்மாரை கொலை செஞ்சது யார், முஆவியாவுடைய படையினர்கள். அப்போ முஆவியாவுடைய படையினரால் அம்மார் கொல்லப்பட்டிருப்பாரையானால் அப்போ அநியாயக்கார கூட்டம் தானே கொல்லும்னு சொன்னாங்க. அவர் தான் அநியாயக்காரரு. முதல்ல இப்படி ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய சட்ட நீதியில் இப்படி சிந்திக்கலாமா? இஸ்லாமிய சட்ட நீதி பிரகாரம் இந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குதா? இந்த மாதிரி இதை என்ன நடந்துச்சு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. போருடைய நோக்கம் கோரிக்கை எல்லாமே தெள்ள தெளிவாக தெரிகிறது. இவரை யார் கொன்றார்களோ அவங்க தான் அநியாயக்காரர்கள். ஒரு ஆளுடைய கொலையை வச்சு என்ன செய்கிறது, இவங்கெல்லாம் அவங்கள கொண்டிருக்கிறாங்க, அவங்களும் இவங்கள கொண்டிருக்கிறாங்க, அப்படியான ஒரு யுத்தம். அப்போ யுத்தத்தில் உள்ளதை தீர்மானிப்பதற்கு இப்படி ஒரு நியதியை சொன்னால் உலகமெல்லாம் பார்த்து கேட்பானே அப்போ உங்களோட நீதினா இதானப்பா? கண்ணுக்கு தெரிஞ்சு இதுக்கு தான் சண்டை நடந்திருக்குது. நடந்திருந்தால் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் அந்த உலகமெல்லாம் ஏற்றுக்கொண்ட நீதிக்கு மாற்றமாகத்தான் எங்கள் நீதி இருக்கும். அதனால் இவர் தான் குற்றவாளி. ஏன் குற்றவாளி? அப்போ அம்மாரை அநியாயக்கார கூட்டம் கொள்ளும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த கருத்து சரியா? அவர் சொல்லி இருப்பாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அம்மார் சொர்க்கவாசி அப்படி அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சாதாரணமாக ஏற்றுக்கிட்டு போயிடலாம். இங்கே என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு பக்கம் நல்லவர் என்றும் ஒரு பக்கம் கெட்டவர்னும் தீர்ப்பளிக்கப்படுமானால் அந்த கருத்து சரியானதாக இருக்குதா? அம்மார் அநியாயக்கார கூட்டம் கொள்ளும்னு சொன்னால் முஆவியா கூட்டத்தினர் அநியாயக்காரன்னு சொல்வதற்கு ஏற்ற மாதிரி இருக்குதா? அதுகெல்லாம் நம்ம ஆய்வு செய்யணுமா இல்லையா? அந்த ஆய்வு செஞ்சு பார்த்த முடியும். இந்த ஆய்வு செய்ய தேவையே இல்லை. நம்ம எடுத்தெடுப்புலையே இந்த மாதிரி யார் பக்கம் தவறு யார் பக்கம் சரின்னு முடிவெடுப்பதற்கு இது மாதிரியான நிகழ்வுகளை ஆதாரமாக காட்டக்கூடாது. இஸ்லாத்தில் எப்படி ஹலால் ஹராம் தெள்ள தெளிவாக இருக்கிறதோ அதே மாதிரி சட்ட நீதிகளும் தெள்ள தெளிவாக இருக்கிறது. யார் பக்கம் நீதின்னு கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழக்கு தொடுத்தால் என்ன மாதிரி வழக்கு விசாரணை நடக்குமோ அந்த மாதிரியான அடிப்படையில் எல்லாம் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. சாட்சியங்களை கொண்டும் ஆவணங்களை கொண்டும் எவிடன்ஸுகளை கொண்டும் தான் ஒரு குற்றத்தை நம்ம சொல்ல முடியும். அந்த நீதிக்கு உகந்த முடிவைத்தான் எடுக்கணுமே தவிர அவரை பற்றி இவர் சொன்னார். அதுபோக இந்த போர்க்களத்தில் 2 பேரும் கொள்கிற அளவுக்கு வந்தவங்க தங்கள் சார்பாக முன்ன பின்ன சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது கொள்ளை செய்கிற அளவுக்கு போர் செய்கிற அளவுக்கு வந்தவங்க தங்கள் தரப்பை நியாயப்படுத்துவதற்காக கொஞ்சம் கூட குறைய 2 தரப்புலையும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி விஷயத்தில் உள்ள செய்திகளை உன்னிப்பாக கவனிக்கணுமா இல்லையா? 2 பேரும் சண்டைன்னு வந்துட்டாங்க. அப்போ சண்டைக்கு வரக்கூடியவங்க நம்ம பக்கம்தான் கரெக்டுன்னு காட்டுவதற்கு என்னென்ன செய்யலான்னு சொல்லி அது மாதிரி கூட சில பேர் அதில் சேர்ந்தவர்கள் இட்டு கட்டி இருக்கிறதுக்கு பல சான்ஸுகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் அந்த மாதிரி சிந்திக்காமல் எல்லா அறிஞர்களும் ஷியாக்கள் என்ன சொல்கிறான்னு அதே வாந்தி எடுத்ததை அப்படி எடுத்துக்கொண்டு அம்மாரை ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது, இதன் மூலம் முஆவியா தான் குற்றவாளி, இதன் மூலம் அலி தான் கரெக்டான ஆள்னு சொல்வார்களே. ஆனால் அப்போ இந்த போர் எதுக்கு நடந்த எல்லாத்துக்குமே ஒரு இருட்டடிப்பு செய்கிற மாதிரி இல்லையா இது? சரி, அந்த விஷயத்தை வரப்போகிறோம். சரி, என்ன வரும் இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் 2 விஷயம் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால் முதலாவது ஒவ்வொரு ஹதீஸாக பார்ப்போம். இது சம்பந்தமாக பல ஹதீஸுகள் பல வார்த்தைகளில் வருகிறது. அந்த வார்த்தைகளை நீங்கள் விளங்குனால நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. இதில் ஏதோ சொருகளை நடந்திருக்குது என்று நீங்கள் விளங்கிக்கிருவீங்க. இஸ்லாமிய வேறு ஆதாரங்களுக்கு மாற்றமாக இது இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள்.
முதலாவது என்னென்று கேட்டால் புகாரில் 447வது ஹதீஸ்லையும் 2812வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. என்ன இருக்குதுன்னு கேட்டால் அபூ சயீத் குத்ரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சொன்னதாக வருகிறது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மஸ்ஜித் நபவி கட்டின விஷயத்தை அவர் விவரிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்த பிறகு கொஞ்ச நாள் குபாவில் தங்கி இருந்து விட்டு அப்புறம் மதீனாவுக்கு வந்து மஸ்ஜித் நபவி கட்டுறாங்க. அப்போ மஸ்ஜித் நபவி கட்டின விஷயத்தை பற்றி யார் பேசுகிறது? அபூ சயீத் அல் குத்ரி சொல்கிறாரு, ஹத்தா திக்ரு பினாயில் மஸ்ஜிது, மஸ்ஜிது கட்டின செய்தியை சொல்லும் பொழுது வகால அபூ சயீத் சொன்னார், குன்னா நஹமிலு லபினத்தன், நாங்கள் வந்து இந்த பள்ளிவாசல் கட்டும் பொழுது ஒரு செங்கலை நாங்கள் எடுத்து கொடுப்போம். யார் சொல்கிறா? அபூ சயீத் அல் குத்ரி சொல்கிறாரு, குன்னா நஹமிலு லபினத்தன், ஒவ்வொரு செங்கலாக நாங்கள் எடுத்து கொடுப்போம். அம்மாருன் லபினத்தைனி, அம்மார் அவர்கள் 2 செங்கலாக எடுத்துகிட்டு வருவார். ஒவ்வொரு செங்கலாக நாங்கள் தூக்கிட்டு வந்தோம்னா அவர் 2 செங்கலாக எடுத்துகிட்டு வருவார். ஃபரஆஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தார்கள். எல்லாரும் ஒவ்வொரு செங்கலை எடுத்துகிட்டு வரும்போது இவர் 2 செங்கலை எடுத்துகிட்டு வர்றதை ரசூல்லா பார்த்தார்கள். இப்போ என்ஃபுல்லு துராப் அன்ஹு, அவர் மீது படிந்திருந்த மண்ணை தட்டி வர்றாங்க. அம்மாரை பார்த்துட்டு கிட்ட கூப்பிட்டு தட்டி வர்றாங்க. தட்டி விட்டுட்டு போய் எக்கூடு சொன்னார்கள், ஒய் அம்மார், அம்மாருக்கு கேடு உண்டாகட்டும், அம்மாருக்கு வந்த இழப்பே, அம்மாருக்கு வந்த கை சேதமே அப்படின்னு சொல்லிவிட்டு தக்குத்துலுகுல் ஃபேத்துல் பாகியா, இவரை வரம்பு மீறிய ஒரு கூட்டம் கொல்லும். இவரை அவர்கிட்ட அந்த அம்மாரை அந்த நேரத்தில் சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க? மஸ்ஜித் நபவி கட்டும்போது இதை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறாங்க? எதனாலும் சொல்கிறாங்க? மற்றவங்கெல்லாம் ஒவ்வொரு செங்கலுக்கும் போது இந்த 2 செங்கலை வச்சு பண்ணுறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து அநியாயக்கார கூட்டம் வந்து கொல்லும். தக்குத்துலுகுல் ஃபேத்துல் பாகியா, அநியாயக்கார கூட்டம் அவரை கொல்லும். அதோடு இருந்தால் கூட ஒரு வியாக்கியானம் ஏதாவது கொடுக்கலாம். அதுக்கு தொடர்ந்து எது ஊகும் இலல் ஜன்னா, இவர் வந்து அம்மார் வந்து அவர்களை சொர்க்கத்திற்கு அழைப்பார். ஓ எது உணகு இளன்னார், அவர்களோ நரகத்திற்கு அழைப்பார்கள். இந்த கூட்டத்தில் அம்மார் வந்து சொர்க்கத்துக்கு அழைக்கிற கோரிக்கையின்படி போர் நடக்குமா. அந்த கூட்டம் என்ன செய்யுமா? ஓ எது உணகு இளன்னார், நரகத்துக்கு அழைக்கிற ஒரு பிரச்சனையை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்கன்னு அந்த இருக்கு. அபூ சயீத் அல் குத்ரி சொல்கிறார். யக்கூல் அம்மாரப்பா சொன்னாங்க, அவுது பில்லாஹி மினல் ஃபித்தனி, இந்த குழப்பங்களை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அம்மார் அப்போது சொன்னார். அப்போ இந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், மஸ்ஜித் நபவி கட்டக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை நடந்ததாக யார் சொல்கிறா? அபூ சயீத் அல் குத்ரி அவர்கள் சொல்கிறார்கள். இதில் ஒரு விஷயம், 2 விஷயத்தையும் கவனிக்கணும். அப்போ இந்த ஹதீஸ் அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால், அப்போ முஆவியாவோடு கொல்லப்பட்ட சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட சஹாபாக்களும் ஓரிருவர் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களும் மற்ற சஹாபாக்களும் மற்ற தாபியன்களும் மற்ற அனைவருமே அவங்களெல்லாம் காஃபியர்கள் என்று நீங்கள் சொல்லணும். நரகத்துக்கு அழைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இவங்க வந்து சொர்க்கத்துக்கு அழைக்கக்கூடிய வேலையை செய்வாங்க, அவங்க நரகத்துக்கு அழைக்கிற வேலையை என்னத்தை நரகத்துக்கு அழைச்சார்? அந்த வரலாற்று உண்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹதீஸில் இருக்குதா? ரசூல்லா சொன்னாங்கன்னா அப்படி நடந்து இருக்கணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவர் சொர்க்கத்துக்கு அழைத்தார், அவர் நரகத்துக்கு அழைத்தார். யார்? அவர்கள். முஆவியாவுடைய தரப்பு வந்து ஒரு எதிர்த்தரப்பு, அம்மாருடைய எதிர்த்தரப்பு நரகத்திற்கு அழைக்கிறது. நரகத்துக்கு அழைக்கிறது என்ன? ஷிர்கு, குஃப்ரு, அந்த மாதிரி காரியத்துக்கு தான் நரகத்துக்கு அழைக்கிறது. அல்லது வாங்க தொழுகை விட்டுருவோம், நோன்பை விட்டுருவோம், ஜக்காத்து கொடுக்க மாட்டோம், அப்படி என்னமாவது ஒரு அஜெண்டா அந்த போரில் இருந்துச்சா? சொர்க்கத்திற்கு அழைக்கிறவராக இந்த இவருடைய அணி இருக்கும், நரகத்துக்கு அழைக்கிற அணியாக அந்த அணி இருக்குங்கிற ஒரு செய்தி புகாரில் தான் வந்திருக்குது. வந்து இருந்தாலும் நம்ம என்ன பார்க்கணும்? இது எப்படி ரசூல்லா சொல்லுவாங்க? சம்பவம் கண்ணு முன்னாடி தெளிவாக இருக்கிறது. யாருமே முஆவியா நரகத்துக்கு அழைத்தார்ன்னு அப்படி சம்பவம் காரணம் ஷியாக்கள் கூட இட்டுக்கட்டி கூட சொல்லலை. நரகத்துக்கு அழைக்கிற வேலை என்ன செஞ்சார்? நரகத்துக்கு அழைக்கிறேன்னு என்ன? அல்லாஹ்வை மறுக்கணும், ரசூலை மறுக்கணும், அந்த ஈமான் கொள்ள வேண்டிய அம்புட்டை மறுக்கணும், அல்லது வணக்க வழிபாடுகள்லாம் நிராகரிக்கணும், அல்லது கேடுகட்ட கொள்கை உள்ளவங்களுடைய அந்த கொள்கையை கதிரியா அந்த மாதிரியான கொள்கையை அவர் சொல்லி அழைக்கணும். அப்படின்னு இருந்தால் கூட என்ன செய்யலாம்? ஏதோ ஒரு கொள்கை சார்ந்த போராட்டம் இல்லையே இது. இந்த ஹாரிஜாக்களோடு நடக்கிறதுக்காக ஒரு கொள்கை சாயம் பூசிக்கிடுவாங்க, அது கூட கொள்கை சாயம் கிடையாது. அப்புறம் சொல்கிறான் அந்த ஹாரிஜா விஷயத்தில். இதில் வந்து என்ன கொள்கை இருந்துச்சு? போரில் என்ன கொள்கை? கொலையாளியை தண்டிப்பான்னு அவர் கேட்குறாரு, அல்ல என்கிட்ட கொடுங்கிறாரு. முடியாது, நீ என்னை ஏற்றுக்கிட்ட தான் தெய்வம்னு இவர் சொல்கிறார். இதானே நடந்தது. இதில் நரகத்துக்கு அழைத்தல் எங்கே இருக்குது? நரகத்துக்கு அழைத்தல்னு அப்படி தான் இங்கே சொல்லப்படுகிறது. செய்தியை பார்க்க மாட்டேங்கிறாங்க.
அப்போ ரசூலுல்லாஹ் பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்னு சொல்கிறீங்க, சொல்லிவிட்டு என்ன செய்கிறீங்க? அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் முஆவியாவையும் காஃபிராக்க மாட்டாங்களாம். அது அப்படி ஆக்க முடியாது. அந்த உழப்பலை கேட்டால் நமக்கு மண்டை காஞ்சி போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க வியாக்கியானம். இதுக்கெல்லாம் வியாக்கியானம் கொடுக்க முடியாது. தெளிவாக இருக்குது. என்ன இருக்குது? முஆவியா நரகத்துக்கு முஆவியாவும் அவரோட சேர்ந்தவரும் நரகத்துக்கு அழைப்பார்கள், இவர் சொர்க்கத்துக்கு அழைப்பார், அந்த நிலையில் கொல்லப்படுவார். அப்போ சொர்க்கம் நரகத்திற்கு உள்ளதுன்னா என்னது? இஸ்லாம் குஃபுரு என்கிற அடிப்படையில் நடந்த யுத்தம் அப்படின்னு இது சொல்லுது. அதான் அர்த்தம். அதில் இது சரியான கொள்கை தவறான கொள்கைக்கு நடந்த யுத்தம் அப்படியா சொல்லுங்கள். நேரான கொள்கைக்கும் வழிகட்ட கொள்கைக்குமான ஒரு யுத்தம் அப்படி 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 கொள்கை சார்ந்த யுத்தம் நடந்துச்சா? இவர் ஒரு கொள்கையை சொல்லி அவர் ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கை நரகத்துக்கு போகிற கொள்கையாக இருந்து இவர் சொல்கிற கொள்கை சொர்க்கத்துக்கு போகிற கொள்கையாக இருந்தால் தானே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் கண்ணப்படி நம்பிடுவீங்களா? அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மன் உமியானா. அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லப்பட்டால் குருடர்களாக செவிடர்களாக விடக்கூடாது. அதில் இருக்குதான்னு பார்க்கணும், அதில் சிந்திக்கணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குரானில் இருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு ஏதாவது ஒரு வியாக்கியானத்தை சொல்லுவாங்க. அந்த வியாக்கியானத்தை சொன்னாண்டா குரானில் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். குரான் வசனத்தை போட்டு ஒன்று நினைஞ்சிட ஏமாந்து மயங்கிடக்கூடாதுன்னு நல்லா கற்றுத்தர்றான். அப்போ ஹதீஸுக்கு அப்படி தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா இது எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க? அங்கே சொர்க்கத்துக்கு அழைக்கிற மேட்ரு எப்படி வருது வசம்? எது ஊஹும் இலல் ஜன்னா, இவர் சொர்க்கத்துக்கு அழைப்பார். எதுவுனஹு இலன்னார், அவங்க எதிரிகள் நரகத்துக்கு அழைப்பார்கள் அப்படின்னு ஒன்று. அநியாயக்கார கூட்டம் கொள்ளும்ன்ற ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. இதில் அநியாயக்கார கூட்டம்ங்கிறதுக்கு என்ன, எதை வச்சு அநியாயக்கார கூட்டம்? அநியாயக்கார கூட்டம்னா அநியாயம் நிகழ்வதை வச்சு தானே அநியாயக்கார கூட்டம்னு சொல்லணும். அப்போ அநியாயக்கார கூட்டம் என்கிறதுக்கும் ஒரு ரீசன் இல்லை. யார்கிட்ட போய் நியாயம் கேட்டாலும் நீங்கள் என்ன செய்வாங்க? இந்த சம்பவத்தை சொல்லி இந்த நிகழ்வை சொல்லி இதில் பேரை சொல்லாமல் இப்படி ஒருத்தர் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அலி அவர்கள் மேலே தான் தப்புன்னு யாரும் சொல்வார்கள். முஆவியா நியாயம் கேட்டவராக தான் எல்லாருமே சொல்லுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அநியாயக்கார கூட்டம்னு வருது. இதில் நடக்காத ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரெண்டாவது, நரகத்துக்கு அழைப்பார் என்பது நடக்காத விஷயமாக என்ன செய்யுது இருக்கிறது. இதில் இந்த ஒரு விஷயமாச்சா இதை சமாளிக்க சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, அது புகாரியுடைய பல எடிஷனில் இப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு எடிஷனில் குறிப்பிட்டு அதில் அவர் சொர்க்கத்துக்கு அழைப்பார் நரகத்துக்கு அழைப்பாருங்கிற வாசகம் இல்லை, இது புகாரில் சொல்லிவிட்டாங்கன்னு பதில், அது ஒரு பதில். இப்படி சமாளிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இவ்வளோ காலம் இந்த டாப்பிக்கை எடுக்கும்போது மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர மற்ற நேரத்திலாம் இதை ஹதீஸாக மக்கள்கிட்ட பயன்படுத்திக்கிடுவாங்க. விவாதம் பண்ணும்போது மட்டும் இப்படி இதை நழுவுறதுக்கு அதை பேசுவாங்களே. அப்படிலாம் இருக்குது, புகாரில் இருக்குது, எழுதி வச்சுருக்கிறாங்க. ஒன்றில் இருந்து ஒன்றை இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும்? எழுதுகிறவர்கள் இட்டு கட்டிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, இட்டு கட்ட மாட்டாங்க. புகாரியோட மாணவர்கள் இட்டு கட்டிடுவாங்களே, விட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம். அவள் விட்டுருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இதில் இருந்ததில் இல்லைன்னா அவர் விட்டுட்டாருன்னு அர்த்தம். அப்போ இது சேர்த்துட்டாங்கன்னா புகாரியோட எல்லா மாணவர்களும் இட்டு கட்டக்கூடியவர்கள்னு அர்த்தம் வந்துடும். அதனால் பொதுவான ஒரு அளவுகோல் என்ன? 10 எடிஷனில் 9 எடிஷனில் இருக்கிற ஒரு வாசகம் ஒரு எடிஷனில் இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ எல்லோரும் நல்லவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன முடிவு எடுக்கணும்? 9 எடிஷனில் உள்ளவங்க கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. இதை எழுதும்போது விடுதல் என்பதற்கு மனிதன் தவறில் உள்ளது, அவங்க குற்றம் பிடிக்கப்பட முடியாது, விட்டுருக்கலாம்னு சொல்லுவோம். ஆனால் அது இல்லை என்பது தான் சரியானது, இது சேர்த்துருக்குறாங்க வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது குற்றஞ்சுமத்தில் நம்பிட்டு போகிறீங்க. புகாரியோட அத்தனை இந்த எடிஷன் அப்படி நம்பக்கூடாது. அப்போ அதனால் இப்படிலாம் நீங்கள் சமாளிக்கக்கூடாது. இப்படி தான் இருக்குது, வழங்குதா? வேறு எடிஷனில் இல்லாட்டாலும் இதில் உள்ள மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க, அவர் விட்டுருக்கார். ஹதீஸில் புகாரி 15 ஹதீஸ் இப்படி தான் இருக்குது. அப்போ ரெண்டு விஷயமாச்சா? இவர் அநியாயக்கார கூட்டம்னு ஒன்று சொல்லப்படுது. ரெண்டாவது நரகத்திற்கு அந்த எதிர்த்தரப்பு நரகத்துக்கு அழைக்கும்னு சொல்லப்படுது. அந்த மீனிங்கில் என்ன, முஆவியா நரகத்துக்கு உரியவர் இல்லைங்கிறதுக்கு நான் அடுக்கடுக்காக சான்று சொல்ல போகிறேன். முஆவியா நரகத்துக்கு உரியவர் அப்படி இருந்தாரா, அவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன மாதிரியான சான்றெல்லாம் கொடுத்தாங்கன்னு கூடுதல் தகவலுக்கு தான் அது. ஆனால் இந்த போருக்கு வச்சே நமக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த போரை வச்ச இந்த போரில் முஆவியா நரகத்துக்கு அழைக்கவில்லை, நரகத்துக்கு அழைக்கக்கூடிய அஜெண்டா அந்த போருக்கு இருக்கலை, முடிஞ்சு வச்சா. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், இது அபூ சயீத் அல்-குத்ரி தானே அறிவிக்கிறாரு. இவர் பள்ளிவாசல் கட்டும்போது அதில் பங்கெடுக்கவே கிடையாது. மஸ்ஜித் நபியை கட்டும் பொழுது இவர் உஹது போரில் கலந்துக்கிறதுக்கு போகிறார். சின்ன பிள்ளைன்னு சொல்லி வேறு சொல்ல வட்டி விட்டுறாங்க, வழங்குதா? இவர் தகப்பனார் தான் அதில் கலந்து கொண்டாரே தவிர உஹது போரில் வாப்பாவோட சேர்ந்து இவர் போய் கலந்துக்கிறதுக்கு போகிறார். உஹது போருக்கெல்லாம் முன்னாடியாகவும் பள்ளிவாசல் கட்டினாங்க. அந்த பத்ரு உஹது போருக்கு போகும்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, அந்த 15 வயசு கீழே உள்ள ஆள்லாம் தள்ளி விட்ருவாங்க, 8 வயசு 9 வயசு அப்படிலாம் தள்ளி விட்ருவாங்க. அந்த மாதிரி சின்ன பையன் இவர்.
அபூ சயீத் குத்ரிங்கிறவர் வந்து பள்ளிவாசல் கட்டினதில் பங்கெடுக்கவே கிடையாது. அவர் தான் இதை அறிவிக்கிறார். புகாரியுடைய இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால் அபூ சயீத் குத்ரி அறிவிக்கிறார். அவர் பங்கெடுக்கலைங்கிறது 10 வயசு பிள்ளையும் பங்கெடுக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவரே தடுமாறி என்ன செய்வார்னா, இல்லை நான் நேரடியாக பார்க்கல, ஒரு ஆள் சொன்னாருன்னு மறுத்துருவார். இன்னொரு இடத்துல என்ன செய்வார், இதே விஷயத்தை வந்து அகமதில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் இதே செய்தியை சொல்லும் பொழுது ஹத்தத்னி அஸ்ஹாபி, எனக்கு என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், உலம் அஸ்மாவும் என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்டேருந்து நான் செவியுறலைங்கிறார். இதுவும் சரியான ஹதீஸ் தான். இதுவும் அபூ சயீத் குத்ரி தான் சொல்கிறாரு. ஒரு ஹதீஸில் சொல்கிறாரு, நான் அந்த பள்ளிவாசலை கட்டும்போது செங்கலை தூக்கிட்டு வந்தாலும் நம்ம நாங்கள்னு சொல்கிறாருங்க. நாங்கள் வந்து பள்ளிவாசலை கட்டும்போது என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு செங்கலை அவர் எடுத்துகிட்டு வந்தார், 2 செங்கல் எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லி நேராக பார்த்த மாதிரி சொல்கிறாருல்ல, அபூ சயீத் தானே சொல்கிறாரு. அந்த அபூ சயீத் வந்து கேட்குறாங்க, அது இவர் சாத்தியமில்லை, இவர் எப்படி பங்கெடுத்திருப்பார் அப்படின்னு வரும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அப்போ அந்த ஹதீஸை அப்படி தான் சொல்கிறாரு. எப்படி அந்த அகமதில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன வருதுன்னா, அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பினாயில் மஸ்ஜிது, எங்களை பள்ளிவாசல் கட்டுமாறு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு உத்தரவு போட்டார்கள்னு அவர் தானும் இருந்த மாதிரி சொல்கிறார். ஃபஜஅல்னா நன்குலு லபினத்தன், நாங்கள் ஒவ்வொரு செங்கலாக எடுத்துக்கொண்டாந்து வந்தோம் இவன் சேர்ந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ காண அம்மாறு என்குலு லபினத்தைனி 2 கொண்டு வந்தார்னு சொல்லி முடித்த உடனே அந்த அறிவித்தவன் அந்த அவர் சந்தேகமாக பார்த்துருப்பார் போல இருக்குது. யார் கேட்டவர், இவர் எப்படி இருந்திருப்பார். உடனே சொல்கிறாரு, இப்போ ஹத்தத்னி அஸ்ஹாபி, எனக்கு தோழர்கள் சொன்னார்கள், நான் எடுத்தேன்னு சொல்லி தோழர் சொல்லுவாங்களா? அம்மார் விஷயத்தை மட்டும் சொன்னால் தான் தோழர் சொன்னான்னு எடுத்துக்க முடியும். இவர் என்ன வார்த்தை சொன்னார்ன்னு கேட்டால் அதாவது நாங்கள் ஃபஜஅல்னா நன்குலு லபினத்தன், நாங்கள் நானும் ஒரு ஆளுங்கிறார், அதில் நாங்கள் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து கொடுத்தோம்னு சொல்கிறாரு. தானும் இருந்ததாக சொல்லிவிட்டு திடீர்னு என்ன செய்கிறாருன்னா அதே ஹதீஸ்லேயே ஹத்தத்னி அஸ்ஹாபி, என் தோழர்கள் தான் இதை எனக்கு சொன்னார்கள், இவர் செங்கல் எடுத்து கொடுத்து தோழர் இவர் சொன்னாரா? அப்போ இது நல்லா தெரியுதா இருக்கா? புகாரில் வந்தாலும் இது வந்து பொய் நல்லா தெரியுது, நமக்கு பளிச்சுன்னு தெரிகிறது. அது மட்டும் சொல்லாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உலம் அஸ்மாவும் என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்டேருந்து நான் இதை கேட்கல, நேரடியாக நான் இதை பார்க்கவெல்லாம் கிடையாது, நான் நேரடி சாட்சி இல்லைன்ட்டார். நானும் சேர்ந்து செங்கல் எடுத்தேங்கிறாரு. அப்புறமேல இல்லை, நான் இல்லை, ஒரு ஆள் தான் சொன்னிச்சு, அது யாரும் சொல்ல மாட்டேங்கிறார். சொல்லட்டாலும் சகாபாக்களை பற்றி பிரச்சனை இல்லை, சகாபி சொன்னால் நமக்கு போது பேர் தெரிய வேண்டியதில்லை. இருந்தாலும் இது ஏன் தான் இருந்த மாதிரி சொன்னார் அவர். அந்த புகாரியுடைய அறிவிப்பில் என்ன வருது, நானே இருந்தேங்கிறாரு, நானும் இங்கே செங்கல் எடுத்தேங்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு அந்த உரையாடல் இருந்த மாதிரி சொன்ன மாதிரி வருது. அப்போ இதில் என்ன செஞ்சிருது, மேட்ரு இதை வந்து ஏதோ உருவாக்கப்படுகிற விளங்குதா? என்ன விளங்குனேன், இந்த யுத்த காலத்தில் வந்து ஒரு பக்கம் நியாயத்தை சுமத்துவதற்கு பாயிண்ட் இல்லை. அப்போ என்னமாவது ஒன்று எது மாதிரி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு உருவாக்கணும் என்கிற ஒரு நோக்கம் உள்ளுக்குள்ளே இருந்திருந்தால் மட்டும்தான் இப்படி வர முடியும். யாருக்கு இருந்துச்சு என்னென்னு அபூ சயீத் சொன்னாரா, அபூ சயீத் குத்ரி பேரை பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் விட்டாங்களான்னு தெரியல. அதனால தான் 2 விதம் முரண்பட்டு போயிடுது. மாற்றி பொய்களை புகுத்துனாங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு வந்து என்ன செஞ்சு காட்டி கொடுத்துடும். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதே அபூ சயீத் குத்ரி அறிவிக்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலலி அம்மாரின், இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸு. சொன்னது அகமதில் வரக்கூடிய, நான் நேரடியாக கேட்கலன்னு சொன்னதும் அகமதுலே ஹதீஸு, முதல்ல சொன்னது புகாரில் உள்ள ஹதீஸ். இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் காலலி அம்மாரின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் இடத்துல சொன்னார்கள், ஹீன ஜஅல யஹ்ஃபிருல் ஹந்தக, அகழ் தோன்றும் பொழுது சொன்னார்கள், ஓ ஜஅல யம்சஹு ராசஹு, அவருடைய தலையை தடவி கொடுத்து கொண்டே அகழ் தோண்டினாங்கல்ல, அகழ் தோண்டும் பொழுது என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க அப்படிங்கிறார். ஒரு ஆள் தான் சொல்கிறாரு. ஒரு தடவை மஸ்ஜித் நபவி கட்டும் போதுங்கிறாரு, இன்னொரு தடவை சொல்கிறாரு ஹந்தக்கு போரில், அகழ் போரில் இருக்கும்போது கூலி வெட்டுவாங்கல்ல, அதில் செங்கல் எடுக்கிறதுக்கு வேலையே கிடையாது, வெட்டி மண் எடுக்கிற வேலை தான். அதில் என்ன செஞ்சாங்க அப்படி சொல்கிறார், ஜஅல யஹ்ஃபிருல் ஹந்தக, அகழ் தோன்றும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய தலையை தடவி கொடுத்து என்ன செஞ்சாங்க, உன்னை அநியாயக்கார கூட்டம் கொள்ளும்னு சொன்னதாக அவர் சொல்கிறார். ஒரே ஆள் என்ன செய்கிறாரு, 3 முரண்பாடாயிருச்சா, 3 ஹதீஸு 3 விஷயமா இருக்குது. ஒன்று வந்து மஸ்ஜித் நபவிங்கிறது, ரெண்டாவது இது நான் நேரடியாக இல்லை, எனக்கு ஒரு ஆள் சொல்லி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு 2வது முரண்பாடு. 3வது என்னென்னா இது நடந்த ஹந்தக்கு போர்லேங்கிறார். அப்போ இது உண்மை இல்லாமல் இது அம்மாருங்கிற பேரை வச்சு கொண்டு ஒரு இதாக ஒன்று போட்டால் தான் இதை நியாயப்படுத்த முடியும்.
இல்லை என்று சொன்னால் அலியின் பக்கம் தவறு வந்துடும் என்பதற்காக வேண்டி நமக்கு தெரியாத நுணுக்கமான ஏதோ உள்ள நுழைந்து வேலை பார்க்கப்பட்டிருக்குது என்று வரணுமா? ஏன் நான் தான் அதில் இருந்தேன்னு சொல்லிட்டு போனேன், ஏன் இல்லைங்கிறாரு? அதை நம்ம சிந்திக்கணும். இது அகமதில் வரக்கூடியதான். அதே மாதிரி வந்து முஸ்னது அபூ தாவூத் தயாலிசி அதில் சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதில் ஹந்தக்கத்தான் சொல்கிறாரு. ஹந்தக்க சொல்லும் பொழுது ஃபஜஅல யஹ்மிலு லபினத்தைனி ரெண்டு செங்கலாக எடுத்துகிட்டு போனார். ஹந்தக்கு எதுக்கு செங்கல்? பள்ளிவாசல் கட்டுறதுக்கு செங்கல் வேணும். ஹந்தக்குனா என்ன? எதிரிகள் வந்து தாக்க வந்துட்டாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க, அவங்க உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மதீனாவுடைய எல்லையில் ஆழமான குழிகளை வெட்டி இருக்கிற மண்ணெல்லாம் வெட்டி வேறு பக்கம் போடுறது. செங்கல் கொண்டாந்து அடுக்கி கட்டுற வேலை கிடையாது. இவர் ஹந்தக்கிலேயே செங்கலை கொண்டாந்து நுழைக்கிறார். எப்படி சொல்கிறாரு? இப்போ ஜால யஹ்மிலு லபினத்தைனி அந்த அகல் போரின் போது எல்லோரும் ஒரு செங்கலாக, அகல் போருக்கு எதுக்குப்பா செங்கல்? அங்கே அப்புறப்படுத்துகிற வேலை தானே இருக்குங்க. அகல் என்றாலே என்ன செய்யணும்? இருக்கிற மண்ணை அப்புறப்படுத்துகிற வேலை நடக்குமா? செங்கலை கொட்டி இன்னும் உயரமாக்குற வேலை நடக்குமா? எதிரிகள் வருவதற்கு ரோடு போட்டாங்களா? அப்போ அப்படி சொல்கிறார், ஃபஜால யஹ்மிலு லபினத்தைனிங்கிறார். ரெண்டு செங்கலாக எடுத்துக்கிட்டு இருந்தார் ஹந்தக்கில், மஸ்ஜித் நபவியில் இல்லை. அப்போ வந்து ஹந்தக்குக்கு செங்கலை கொண்டாடுறாரு. 4 முரண்பாடா? ஹந்தக்குக்கு எதுக்கு செங்கல் இருந்திருக்குமா? அப்போ ஏதோ ஒரு யாரோ பொய் சொல்லி அபு சயீதுல் குத்ரி சொல்ல மாட்டார், ஏதோ அவர் பேரை யூஸ் பண்ணி கொண்டு அதை பொய் சொல்லும்போது ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு மாதிரியாக ஏதோ நுழைச்சி விட்ருக்குறாங்க. உண்மையாக இருந்தால் ஒரே மாதிரியாக தான் வரும், மாற்றிலாம் வராது. அப்போ இது மாதிரி வர்றதுனால இது வந்து இந்த சம்பவம் நடந்தது எப்போங்கிறதுல வந்துருச்சு. இது அபு சயீதுல் குத்ரியுடைய ஹதீஸ். அடுத்து வந்து உம்மு சலமா இதே விஷயத்தை சொல்கிறதா வருது. உம்மு சலமா என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக அம்மாரை பார்த்து இப்படி சொன்னார்கள், எப்போன்னு சொல்லாமல் உன்னை வந்து அநியாயக்கார கூட்டம் கொள்ளும்னு எப்போ கொள்ளும்ன்ற இந்த சம்பவத்தை சொல்லாமல் பொதுவாக அறிவித்திருக்கிறார்கள் ஒரு செய்தி. அது முஸ்லீமில் வருது. என்ன வருது? அவங்களுக்கு அதாவது காலலி அம்மாருக்கு சொன்னார்கள், தக்துல்கல் ஃபேத்துல் பாகியா, உன்னை அநியாயக்கார கூட்டம் கொள்ளும்னு சொன்னார்கள்னு முஸ்லீமில் வருகிறது. அதே மாதிரி வந்து முஸ்லீமில் இன்னொன்று தக்குத்துலுக்க உன்னை கொள்ளும்னு முஸ்லீமில் ஒரு அறிவிப்பு. இன்னொரு இடத்துல தக்குத்துல் அம்மாரே ஒரு கூட்டம் கொள்ளும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? உன்னை கொள்ளும்னு சொன்னால் அவரையே பார்த்து அவரிடமே சொல்வதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு அறிவிப்பு முஸ்லீமில் வருகிறது. அடுத்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அவரை பற்றி மற்றவங்கள்ட்ட சொன்னதாக வருது. தக்குத்துலுக்கு உன்னை கொள்வார்கள்னா அவரிடமே பேசுனாங்க ரசூல்லா. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், தக்குத்துல் அம்மாரை கொள்வார்கள்னு 3ஆம் ஆள்கிட்ட சொன்னதாக வருது. அப்போ ஒரே உம்மு சலமா தான் அறிவிக்கிறாங்க. அந்த உம்மு சலமா அவர்கள் வந்து ஒரு இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உன்னை கொள்வார்கள்ங்கிறாங்க, அடுத்தது அம்மாரை கொள்வார்கள்ங்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது அகமதில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸை பாருங்கள். உம்மு சலமா தான் சொல்கிறாங்க. அதாவது உம்மு சலமா அறிவிப்பு வந்தாலும் குளர் இப்படி வரும். எந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இந்த அம்மார் இப்னு யாசிருடைய ஹதீஸ் அபூ சயீத் அறிவித்தாலும் எடக்கு முடக்கான விஷயங்கள் நிறைய உள்ள அடங்கியிருக்கிறது. உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பேரில் அறிவிக்கிற செய்தி எடுத்துக்கிட்டாலும் அதுவாவது சீராக ஒழுங்குமுறையில் இருக்குதானா? ஒழுங்குமுறையில் இல்லை. அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதோ உள்கூத்து நடந்திருக்குன்னு கருதுகிற மாதிரி அது அமைந்திருக்கிறது. எப்படி இருக்குது? உம்மு சலமா சொல்கிறாங்களாம், அகமதில் வரக்கூடிய ஹதீஸு, மானசீத்து கவுலஹு யௌமுல் ஹந்தக்கில் ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் மறக்கவில்லை. ஹந்தக்கில் அகல் போரின் நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னது இன்றைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. வைகை இப்னு சுமையா தக்துல்ஹுல் ஃபேத்துல் பாகியா, இவரை வந்து ஒரு அநியாயக்கார கூட்டம் கொள்ளும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? அகல் போரில் சொன்னாங்க. இது அவர் இப்போ அபூ சயீதுடைய ஒரு அறிவிப்பில் வரும்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க இது. அப்போ உங்களுடைய என்னென்னு கேட்டால், அகல் போரில் சொன்னாங்க. அகல் போருக்கு செங்கலுக்கு வேலை கிடையாது. அது போக வந்து மஸ்ஜித் நபவிக்கு தான் செங்கல் கட்டுற வேலை வரும், இதுக்கு செங்கலுக்கு வேலை இல்லை. அதுபோல் உன்னை கொள்வார்கள்னு வருது, இதில் அவரை கொள்வார்கள்னு சொல்கிறாங்களா, இதில் ஒரு குழப்பம் வந்து விடுகிறது. கருத்தில் ரெண்டாவது வரணும். இந்த கருத்து சரியா என்பதை அதுவும் பார்க்கணும். அது மாதிரி அபூ ஹுரைரா சொல்கிறார். அபூ ஹுரைரா அறிவித்த ஹதீஸு திருமதியில் வருது. என்ன வருதுன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபுஷர் யா அம்மாரே நீ நற்செய்தி பெற்றுக்கொள், தக்குத்துல்கல் ஃபேத்துல் பாகியா, உன்னை அநியாயக்கார கூட்டம் கொள்ளும், அதை ஷஹீதாவாய், அதை நற்செய்திங்கிறாங்க. உன்னை அநியாயக்கார கூட்டம் கொள்ளும், நற்செய்தி பெற்றுக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்னு யாரை சொல்கிறா? அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸ் வருது. அபூ ஹுரைரா ஹதீஸ் வருதுன்னு சொன்னால், இது மஸ்ஜித் நபியை கட்டும்போது தானே சொன்னாங்க. அபூ ஹுரைரா வந்து எப்போ வந்தார், மதீனாவுக்கு வந்தார்? அபூ ஹுரைரா வந்து ஹிஜ்ரி 7 தான் மதீனாவுக்கு வர்றார்.
அவர் வேறு ஒரு பகுதியில் இருந்த ஒரு ஆள், தௌஸுங்கிற ஏமன் பகுதியிலேருந்து நினைஞ்சார். அவர் கிளம்பி வந்து அதாவது ஹிஜ்ரி 7 தான் நினைஞ்சார். அங்கேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி, ஏமன்லேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வர்றார். இந்த ஹிஜ்ரி 7 மஸ்ஜித் நபி கட்டினாங்க. இவர் இப்படி ரசூலுல்லாஹ் இப்படி அவர் சொல்லியிருப்பாருன்னா இவர் எப்படி அறிவார்? இவருக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க. அந்த யாரோங்கிறது அபு சயீதா இருக்கலாம், அல்லது உம்மு சலமாவாக இருக்கலாம். உம்மு சலமாவும் இருக்க முடியாது, அவங்க ஹந்தக்குன்னு சொல்லி போடுறாங்க. அப்போ இவர் அபு ஹுரைரா வந்து இந்த ரெண்டுலேயுமே அவர் இருக்கலை. அது 7வது ஆண்டில் தான் என்ன செய்கிறார், அவர் மதீனாவுக்கு வர்றார். அவருக்கு ரசூலுல்லாஹ்வோட பழக்கம் வந்து 3 வருஷம்தான். முதல் 7 ஆண்டுகள் நடந்த எந்த சம்பவத்திலையும் அபு ஹுரைரா கிடையாது. அப்போ அபு ஹுரைரா அறிவித்ததாக ஹதீஸ் வருகிறது. பொதுவாக அம்மாரை நோக்கி சொன்னதை அப்படி பார்த்ததானே சொல்ல முடியும். அம்மாரை நோக்கி சொன்னார்களே, எப்போ சொன்னாங்க? அப்போ மஸ்ஜித் நபியை கட்டும்போது அந்த 2 செங்கலை தூக்கிட்டு சிரமப்படுறதை பார்த்தானே சொல்கிறாங்க. அப்போ இவர் இருக்கலையே, அந்த சம்பவத்தில் ஸ்பாட்டில் இருக்கலையே, எப்படி அம்மாரே கூப்பிட்டு சொன்னது இவருக்கு தெரியும்? அப்படிங்கிற வகையில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு குழப்பம் வருகிறது. அதே மாதிரி வந்து அதே அபு ஹுரைராவுடைய ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், தானே இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறார். எப்படி கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னு மஸ்ஜிதை ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதை கட்டி கொண்டிருந்தார்கள். ஃபைதா நக்கலன் நாசு ஹஜரன், மக்கள் எல்லாம் ஒவ்வொரு கல்லை எடுத்து கொண்டு வந்தார்கள். நக்கல அம்மாருன் ஹஜரைனி, 2 கல்லை ஒரு அம்மார் எடுத்து கொண்டாந்து கொடுப்பார். வைதா நக்கலுல் அபினத்தன், ஒரு செங்கலை மக்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் நக்கலல் அபினத்தைனி, இவர் வந்து 2 செங்கலை என்ன செய்வார், எடுத்துக்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நக்கல ஹஜரைனி. அப்புறம் அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வைஹ இப்னு சுமையா, சுமையாவின் மகனுக்கு வந்த ஒரு ஆபத்து இருக்கிறது. தக்துல்ஹுல், சுமையாவுடைய மகன்னா அம்மாவுடைய பேர் சுமையா தானே, சுமையாவுடைய மகனுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. தக்துல்ஹுல் ஃபேத்துல் பாகியா, இவர் அநியாயக்கார கூட்டம் கொள்ளும்னு சொல்கிறார். அப்போ அபு ஹுரைராவுடைய கருத்து பிரகாரம் மஸ்ஜித் நபியை கட்டும்போது நடந்ததாக சொல்கிறார். மஸ்ஜித் நபியை கட்டும்போது எல்லாம் ஒரே அண்ணன், இவருக்கு எப்படி தெரியும்? இவர் இல்லையே, இவர் அந்த பாட்டிலே கிடையாத. யாருமாவது கேட்டிருப்பார், கேட்டு நம்ம ஏற்றுக்கலாம் தான். அந்த யாரிடமாவது கேட்டுனா அந்த 2 பேர் தானே அந்த ஸ்பாட்டில் பார்த்து தான் சொல்கிறாங்க. அபு சயீதுல் குதிரி அவரை நான் பார்க்கலன்ட்டார். அவரே யார்கிட்ட கேட்டங்கிறார். அவரே தனக்கு யார் சொன்னது பேரை சொல்ல மாட்டேங்கிறார். எனக்கு ஒருத்தர் சொன்னார்னு சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்லிடுறாரு. உம்மு சலமா நானே பார்த்தேங்கிறாங்க, அவங்க ஹந்தக்குங்கிறாங்க. நானே பார்த்தேன், நான் மறக்கவே இல்லை, அவ்வளோ யாபத்தில் நிற்கிதுங்கிறாங்க. இது ஹந்தக்கு செங்கல் அது இல்லை. அப்போ அபு ஹுரைரா வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த சம்பவத்தையே என்னமோ நேராக பார்த்த மாதிரி சொல்கிறார். அபு யாலாவில் வரக்கூடிய ஹதீஸு இதெல்லாம் வந்து ஆதாரம் காட்டுவார்கள். அதே மாதிரி வந்து அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள், அம்ர் இப்னு ஆஸ் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ்ன்றா யாருன்னு கேட்டால், அந்த அவருடைய தளபதி முஆவியாவுடைய தளபதியில் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அதில் வந்து அம்ர் இப்னு ஆஸுங்கிற ஒரு முக்கியமான தளபதி முஆவியாவுக்கு. அவருடைய மகன் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்கிறாரு, முஆவியா அவர்களோடு தான் இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய தகப்பனார்கிட்ட கேட்குறார், என் அபத்தி, என் தந்தையே, மா சமயத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார், அம்மாரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் என்ன செவியுற்றீர்கள் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், யாரே பாப்பா சொல்கிறார், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்பவர் வந்து தன்னுடைய தகப்பனார் அம்ர் இப்னு ஆஸ்கிட்ட கேட்குறாரு, அம்மார் குறித்து ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சுமையாவின் மகனே, தக்துல் கல் ஃபேத்துல் பாகியா, உன்னை அநியாயக்கார கூட்டம் கொள்ளும் என்று சொன்னார். சனதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் உள்குத்து ஒவ்வொன்றிலையும் வழங்குகிறது, ஒவ்வொரு அறிப்புலையும் வழங்குகிறது. அப்போ என்ன செஞ்சார்னா, அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்கிறாருன்னா, மாவியாட்ட வந்து கேட்டிங்களா, என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ மாவியா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அப்போ நாங்களும் அவரை கொன்றோம், யார் படையில் கொண்டா நிப்பாட்டினீங்களோ அவன் தான் கொன்றான், அவரையும் போரில் கொண்டா ஈடுபடுத்தினீங்க, நாங்கள் கொல்லவில்லை, யார் போர்க்களத்தில் நிறுத்தினாரோ அலி தான் அவரை கொண்டாஇருந்தார், இவர் பதில் சொன்னாராம். இப்படி அதாவது மாவியாட்டத்தை சொல்லும்போது, மாவியா முன்னிலையில் வச்சு இது பேச்சு நடக்கும் பொழுது, அம்மார் அநியாயக்கார கூட்டம், நீங்கள் தான் அநியாய கூட்டம்னு அவர்கிட்ட குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு மாவியா என்ன சொல்கிறாராம், நானாக கொன்றேன், யார் அவரை அம்மாரை கொண்டு வந்து களத்தில் நிப்பாட்டி சாவுற மாதிரி போர்க்களத்தில் ஈடுபடுத்தினாங்களோ அவங்க தான் கொன்றாங்க, அது கொலைக்கு காரணமாக இருந்தது போர்க்களத்தில் ஈடுபட்டுனது தானே அப்படின்னு அவர் சொன்னதாக வருது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுடைய அவர் வந்து கேட்டதை மகனுக்கு சொன்னதாக வருகிறது. இன்னொரு இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால், அதே அம்ர் இப்னு ஆஸ் சொல்ல என்ன செய்கிறாருன்னா, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், தக்துல் ஃபேத்துல் பாகியா அப்படின்னு வர சொல்கிறார், நானே கேட்டேங்கிறார். இதே செய்தியை
முஸ்னத் அகமதில் வரும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அப்துல்லா இப்னு அம்ர் இருக்கார்ல மகன் சொல்கிறாரு ரசூலுல்லாஹ் இதை சொல்லும்போது நான் கேட்டேங்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு லாஸ் என்பவர் சொல்கிறாரு, வாப்பாட்ட கேட்குறாரு, அம்மாரை பற்றி நீங்கள் என்ன ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டீங்கிறார். அப்போ இந்த அநியாயக்கார கூட்டம் கொள்ளும்னு அதை வாப்பா சொல்லிட்டாரா? அப்போ வாப்பா தான் கேட்டிருக்கிறாரு. இவர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு லாஸ் வந்து யார்கிட்ட கேட்கல? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல, இந்த செய்தி கேட்கல. கேட்டதாக வாப்பா சொன்னார்னு வருதில்ல. இந்த செய்தியை வந்து அகமதில் அறிவிக்கிற இன்னொரு இடத்துல சொல்வார்னு கேட்டால் ஃபகால் அப்துல்லா இப்னு அம்ர் சொல்வார், இப்போ இன்னி சமயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்துல்ஹுல் ஃபியத்துல் பாகியா, அநியாயக்கார கூட்டம் வரை கொல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். என்னப்போ உனக்கு எதிர வாப்பா சொன்னார்னு கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய அறிவித்தார், இப்போ நானே கேட்டேங்கிறாரு. இந்த வாசகத்தை இவருக்கே தெரியாமல் வாப்பாட்டை தான் கேட்டு அறிந்து கொண்டதாக முதல் 2 அறிவிப்பு. இந்த அகமது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் இல்லை நானே கேட்டேன். அப்போ இவர் கேட்டார், வாப்பா கேட்டாரா? இவரே கேட்டிருக்கும் போது என் வாப்பாட்ட போய் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு கேட்குறாரு. அப்போ வந்து எல்லாத்துலேயும் வர உள்குத்து வருது பாருங்கள். சந்தேகங்களை இந்த அம்மாறு பற்ற விஷயங்களில் சனதுலாம் சனது சரியில்லாத நிறைய ஹதீஸ் இருக்குது, அதெல்லாம் கழிச்சிட்டேன். நான் எடுத்துக்காட்டுற ஹதீஸ்லாம் சனதோட சரியான சரி தான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரியான அறிவிப்பாளர் சரியாக இருக்கிறது. ஆனால் சிந்தனைக்கு பார்க்கும் பொழுது இது என்ன இவர் கேட்டார், வாப்பா கேட்டாரா? ஒரு செய்தியை வாப்பாட்டேருந்து கேட்டேன்னா எங்கள் வாப்பா சொல்லி கேட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே. ஒரு தடவை எங்கள் தகப்பனார்ட்ட நான் கேட்டேன், அவர் சொன்னாருங்கிறாரு. இன்னொரு தடவை நானே ரசூலுல்லாஹ் சொல்லும்போது கேட்டேங்கிறாரு. அப்போ வந்து இப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வர்றதுனால இந்த ஒரு செய்தியில் என்ன இருக்கிறது, ஒரு குழப்பம் வருகிறது. அதே மாதிரி வந்து அதுக்கடுத்து என்னென்னா இதெல்லாம் அதில் வந்து ஒரு இந்த மாதிரி செய்திகள். அடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொரு விஷயம் வருது. என்னென்னு கேட்டால் அம்மாரை கொன்றுவாங்க. அம்மாரை கொன்ற உடனே 2 பேர் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு போட்டி போடுவாங்க. ஏன்னா அந்த போர் மரபில், இஸ்லாம் மத போர் மரபில் வந்து போர்க்களத்தில் யார் ஒரு வீரரை கொள்கிறாரோ அந்த வீரருடைய உடைமைகள் வந்து அந்த போரில் கொன்றவர் கொடுத்துருவாங்க. போர்க்களத்தில் வந்து ஒருத்தருடைய உடைமை அடைஞ்சிருப்பார்ல, அவருடைய கவசம் வாளுகள் அந்த பொருள்கள்லாம் சண்டை போட்டுட்ருப்பார். சண்டை போடும்போது இவர் வந்து அவரை கொண்டுட்டார்னு சொன்னால் அவர்கிட்ட உள்ள அந்த வாளு கத்தி கேடயம் அருவா அவர் வச்சிருந்த சாமான்லாம் யாருக்கு சேர்ந்துடும்? அவரை போர்க்களத்தில் கொன்றவருக்கு சேர்ந்துடும். அதனால என்ன செய்கிறாங்கன்னா அம்மாரை கொலை செஞ்சவங்க வந்து 2 பேர் நான் தான் கொன்றேன்னு போட்டிக்கு போகிறாங்க. எதுக்காக வேண்டி? அந்த பொருளை வாங்குறதுக்காக வேண்டி, அந்த பொருளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, போய் மாவியாட்ட போய் இப்போ பேசுகிறாங்க. அப்போ வந்து அப்துல்லா இப்னு அம்ர் பக்கத்தில் இருக்கிறார். அதாவது அப்போ இருக்கும் என்ன செய்கிறான்னு கேட்டால் அப்போ வந்து அம்ர் இப்னு லாஸ் சொல்கிறாங்க, இன்ன காத்தில் அம்மாரின்னு ஒரு சாலிபகு பின்னார், நீ என்னப்பா வந்து அம்மாரை இது கொலை செஞ்சேன்னு உரிமையை கேட்டு வந்திருக்கிற. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அம்மாரை கொன்ற வரையும் அவருடைய உடைமைகளை பெற்றுக்கொள்கிறார்ல. சாலிபுனா போர்க்களத்தில் கொல்லப்பட்டவருடைய உடைமைகளை யார் எடுத்துக்கொள்கிறாரோ அவரும் பின்னார், நரகவாசி. அம்மாரை கொன்றவரும் நரகவாசி, அம்மாருடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டவரும் நரகவாசின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் அம்ர் இப்னு லாஸ் சொன்னார்னு வருது, ஹாக்கிமில் வருது. இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இவர் வந்து அம்ர் இப்னு லாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மாவியா அணியில் தான் இருக்கிறார். அம்மாரை கொன்றது ஒரு ஆள் கொன்ற ஆளுங்க, யார் பொறுப்பு? தலைவர் தானே பொறுப்பு, அணி தானே பொறுப்பு. போர்க்களத்தில் யார் மண்டல் யார் வேணாலும் கொள்ளுவாங்க, யார் பொறுப்பாளி ஆவானு? அம்மாரு கொலைக்கு வந்து அந்த அணியத்தானே சொல்கிறாங்க, அணி தானே நரகத்துக்கு போவோம். இப்போ மாவியா தானே பொறுப்பாளி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் என்னத்துக்காக வேண்டி மாவியாவோட இருந்தார்? நான் நேரடியாக கொள்ளலையேன்னு அப்படின்னா கொல்ல அப்படி ஆகும். அவர் தான் மாவியாவுடைய நடந்த போரில் தான் கொல்லப்பட்டிருக்கிறாரு. நான் அது அவன் நரகவாசிங்கிறார். அம்மாரை கொன்றவர் நரகவாசி, அது நரகவாசின்னு சொன்னால் அநியாயக்கார கூட்டம் கொள்ளும்னு சொன்னால் ஃபேத்துன்னு வேறு வருது, அநியாயக்கார கூட்டம்னு வருது. அது தனி நபரை குறிக்காது, எல்லாரும் நரகவாசி ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் இவர் ஏன் மாவியாவோட இருந்தார்? இப்போ அங்கிட்டில் போய் சேர்ந்துருப்பார், அதில் விலையை ஓடி போயிருக்கணுமே அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அந்த வகையில் என்ன இருக்கிறது, அதில் ஒரு குழப்பம் இருக்குது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா அஹ்மது இப்னு ஹம்பல்கிட்ட கேட்கும் பொழுது இதில் அறிவிப்பாளர் விஷயத்தில் உள்ள குறைபாடுகள் அறிவிப்பாளர்கள்ட்ட கரெக்டாக இருந்தாலும் அது நுணுக்கமான குறைகள் இருக்கும்ல, அதுகளை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இதனால தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அஹ்மது இப்னு ஹம்பல் தகவலுக்கு வேண்டி நான் தான் சொல்லக்கூடாதுல்ல, அது சுன்னாங்கிற அபூபக்கர் ஹல்லாலுடைய புஸ்தகம் சுன்னாவில் அவர் அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னதை கேட்டு சொல்கிறாரு, தக்துல் அம்மாரன் ஃபேத்துல் பாகியா, அநியாயக்கார கூட்டம் கொள்ளும் இந்த ஹதீஸை பற்றி சொல்லும் பொழுது அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க, சமானியத்தும் இசுரூன ஹதீசன்,
இந்த விஷயத்தில் 28 ஹதீஸ்கள் இருக்கிறது. இது சம்பந்தமாக 28 ஹதீஸ்கள் இருக்கிறது. லைசஃபிஹா ஹதீஸும் சஹீஹுன், ஒன்று கூட சரியானது இல்லை. யார் சொல்கிறா? அஹமது பின் ஹம்பல் சொல்கிறாங்க. இந்த அம்மார் கொலை செய்கிற விஷயமாக 28 ஹதீஸ் இருக்கிறது, நிறைய இருக்குது. அவருக்கு தெரிஞ்ச 28 காட்டுறாரு, நூற்றுக்கணக்கில் அடிச்சு விட்ருக்காங்க, நிறைய போய் நிறைய இருக்கிறது. அவருக்கு 28 ஹதீஸை பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லைசஃபிஹா ஹதீஸும் சஹீஹுன், சரியான ஒரு செய்தியும் கிடையாது. அப்போ இந்த அறிவிப்பாளர்லாம் அறிவிப்பாளர்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்கிறது. அப்படி அந்த மாதிரியான பரவலான ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்படி இருந்தால் கூட எதுவும் சரியில்லைன்னு அவர் சொல்வது எதை வச்சு சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த முரண்பாடுகளை வச்சு தான். இழல் நுணுக்கமான குறைபாடுமாங்கல்ல, சரியான ஹதீஸ் அறிவிப்பாளர் மட்டும் சரியாக இருக்கக்கூடாது, இருந்தால் பத்தாது, நுணுக்கமான குறைகள் அதில் இருக்கக்கூடாது. இதுதான் நுணுக்கமான குறைகிறது. அப்போ நுண்ணிய குறைபாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது சஹி இல்லை. அப்போ அஹமது பின் ஹம்பலுடைய பார்வையில் எதுக்கு அம்பட்டும் சஹி இல்லைங்கிறாங்க? மொத்தமே அவருக்கு கிடைச்சது 28 ஹதீஸ் தான். அந்த 28ல் ஒன்று கூட சரியில்லை என்று அவர் சொன்னதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுன்னாவனுக்கு அதுக்கு தாப்பில் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் அதை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை பற்றி கரிகை அங்கே எத்தக்கல்லம ஃபி ஹாதா பி அக்ஸரமின் ஹாதா, எந்த ஹதீஸும் இதில் சரியில்லை என்பதை தாண்டி இது குறித்து எதுவும் பேச மாட்டேன் அப்படிங்கிறார். சரியில்லை, அவ்வளோதான். இதை பற்றி இதை தாண்டி எதுவும் நான் சொல்ல தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாருமே கோவம் வருது அவருக்கு. விட்டு அடிச்சிருக்கிறாங்களே சார், இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்களான்ட்டு கோபத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எதுவும் சரியில்லை, ஆனால் இதை தாண்டி இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. கரிகை அங்கே எத்தக்கல்லம ஃபி ஹாதா பி அக்ஸரமின் ஹாதா, இதை விட அதிகமாக இது குறித்து அவர் பேசுவதை வெறுத்தார். யார் கேட்டாலும் ஒரு ஹதீஸும் சரியில்லை போயிட்டாரு, நுணுக்கு கேட்டாலும் சரி சொல்ல மாட்டார், ஒரு ஹதீஸும் சரியில்லை போயிட்டாருன்றவார். அப்படிங்கிறது அந்த சொன்னாங்கிற கிதாப்பில் இருக்குது. அப்போ இதை வச்சு இதுக்குன்னா அஹமது பின் ஹம்பல்லாம் சொல்கிறாருன்னா எதை வச்சு சொல்கிறேன்? இவன் தான் முதல்ல சரியான தவறான ஹதீஸுங்கிறான்னு சொல்லக்கூடாது. அதுக்காக வேண்டி அஹமது பின் ஹம்பல் சொல்லாட்டாலும் நான் கேட்ட கேள்வி நிற்கும், வழங்குதா? சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு கூடுதல் ஒரு சைடு சப்போர்ட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. சரி, இது ஒன்றாச்சா? அடுத்து இதனுடைய கருத்துக்கு வருவோம். அதாவது அலி ரலியல்லாஹு பக்கம் தான் நியாயம் இருக்குது, அம்மார் முஆவியா பக்கம் இல்லை. ஏன்னு கேட்டால் இது அநியாயக்கார கூட்டம், இவங்க நல்ல கூட்டம், இதானே இந்த கருத்து. இவங்க சொர்க்கத்துக்கு அழைக்கிற கூட்டம், நரகத்துக்கு அழைக்கிற கூட்டம், இதானே இந்த ஹதீஸுடைய கருத்து. அந்த கருத்து சரியான்னு பார்த்தீங்கன்னா